வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. இந்த கீரை பார்த்தீங்கன்னா லட்சக்கொட்டை கீரை, நஞ்சுண்டான் கீரை, நச்சுக்கொட்டை கீரைன்னுட்டு அழைக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் இந்தோனேஷியா, இந்த கிழக்காசிய நாடுகளில் நிறைய இது பயிரிடப்படுது. இது இப்போ ஒரு குரோட்டன்ஸ் வெரைட்டி போல் எல்லாருமே வீடுகளில் வளர்க்குறாங்க. இதோட தண்டு பகுதியெல்லாம் இலகுவாக ஒரு இருக்கும். இது இதோட மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூட்டு வலியை மிக சிறப்பாக தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இதை பொரியல் பண்ணி சாப்பிடலாம், சூப் வச்சு சாப்பிடலாம், கீரை கூட்டு, கீரை குழம்பு எல்லாமே செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். இதோட இந்த நடுவில் இருக்க இந்த நரம்பு மாதிரி இருக்கிற இந்த பகுதியை நீக்கிட்டு நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், சூப் செஞ்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் இதை உபயோகிக்கலாம். நிறைய பேர் இதை சாலட்லேயும் இதை உபயோகிக்கிறாங்க. அதாவது இதிகாசங்கள்லையும் புராணத்துலேயும் ஒரு கூற்று இருக்குது. என்னன்னா, இலக்குமி தேவி லக்ஷ்மி திருமாலிடம் தனக்கு மூட்டு கால் வலி இருப்பதாகவும், அதற்கு என்ன தீர்வு என்று கேட்டதற்கு திருமால் இந்த மாதிரி நச்சுண்ட கீரை, நச்சுக்கொட்டை கீரை, லட்சக்கீரை என்று அழைக்கப்படும் இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டோம்னா இதற்கு ஒரு நல்ல மூட்டு வலிக்கான ஒரு தீர்வு என்று ஒரு இது படிச்சிருக்கேன் நான். இதை நீங்களும் இது எல்லா இடங்கள்லையும், சாலை ஓரங்களில் எல்லாத்துலேயும், பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இதை ஒரு அழகுக்கான ஒரு செடியாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பறித்து பொரியல் செஞ்சு பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே.